பிரைஸ் லார்ட். கிரைஸ் டிவி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் கர்த்தர் உங்களோடு கூட அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை பேசுகிறார்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் தேவனாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த கால வேளையில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 Corinthians chapter 6 and verses 19. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு we belong to Christ, நாம் இயேசுவுக்கே சொந்தம் என்ற தலைப்பில் நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பரிசுத்த வேதம் இப்படி சொல்லுகிறது. ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும்போது நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து படிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? இங்கே வேதம் சொல்லுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? பாருங்கள், வேதம் சொல்லுது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய சரீரம் அது உங்களுடையது கிடையாது. இது தேவன் கொடுத்த ஒரு சரீரமாக இருக்கிறது. அது இன்னும் சொல்லணும்னா இந்த சரீரத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர் அல்ல. இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம், அவருக்கே தான் சொந்தம். ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று. அப்போ இந்த சரீரத்தை யாரிடத்துல நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களா? தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இது என்னுடைய பலம், என்னுடைய சக்தி, என்னுடைய ஞானம், என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றிருக்கிறீர்கள். ஸோ திஸ் பாடி இஸ் கிவன் பை காட். இது தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட சரீரம். அப்போது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இந்த சரீரத்தை பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா இது உங்களுடையதல்ல. ஒரு நாள் இந்த சரீரம் ஆகிய தேகத்தை விட்டு நாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அப்போது இந்த சரீரம் வந்து ஒரு டெம்பரரி டென்ட்டாக இருக்குது. பிரியமானல, இது தேவன் கொடுத்த ஒரு கூடாரமாக இருக்கிறது. ஸோ ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது. ஸோ திஸ் பாடி, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். அங்கே தான் தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுறார். இயேசு கிறிஸ்துவானர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதோ நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், ஜான் காஸ்பிள் சாப்டர் 1 and verses 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, ரிசீவ்டு அப்படின்னா என்ன அர்த்தங்க? இயேசு கிறிஸ்துவானவரையே நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்கள் சரீரத்தில் நீங்கள், இந்த சரீரம் உங்களுடையது அல்ல. யூ ஹவ் ரிசீவ்ட் இட் ஃப்ரம் காட். தேவனிடத்தில் இந்த சரீரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. பிரியமானல, ஸோ வாட் வி கேன் டூ வித் திஸ் அவர் பாடி? இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? உதாரணமாக இந்த கப்பு நீங்கள் விலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு சொந்தமாயிடுது. திஸ் ஹேஸ் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் உங்கள் நீட்ஸ், உங்கள் தேவைகளுக்கு. இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கோ எதுக்கும் டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் உங்கள் சரீரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாங்கிட்டார். பெரியமானவர்களே, அவரே உள்ளே வந்துட்டார். பாருங்கள், 1 Corinthians chapter 6 and verse 20. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, யூ ஆர் பாட் வித் அ ப்ரைஸ். உங்களை ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கிட்டாருங்க. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினார்? ஏதோ 20 ரூபாய்க்கா, இல்லை 20,000க்கா, இல்லை 20 லட்சத்துக்கா? இல்லை, உங்களை அவருடைய ஜீவனையே கொடுத்து கல்வாரி சிலுவில் அவர் ரத்தத்தையே சிந்தி விலையேற பெற்ற ரத்தம். பரிசுத்த வேதம் சொல்லுது, 1 பேதுரு 1 Peter chapter 2 verse 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். உங்களை ஏசப்பா என்ன பண்ணிட்டாராம்? அவருடைய விலையேற பெற்ற குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு கொண்டார். இட்ஸ் அ ப்ரெஷியஸ் பிளட். அப்படின்னா அந்த ரத்தத்தில் தான் உயிர் இருக்குதுங்க. பிரியமானல, அது தேவனுடைய ரத்தம். அந்த ரத்தத்தையே அவர் சிந்தி அப்படின்னா ஜீவனையே கொடுத்து உங்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டாராம். இப்போ நீங்கள் யாருக்கு சொந்தம்? அந்த உங்களை விலை கொடுத்து வாங்கிட்ட உங்களை படைத்த தேவனுக்கு சொந்தம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஓன் டிசிஷன், தீர்மானத்தில், அவங்க விவாக விஷயமா இருக்கலாம், அல்லது படிப்பு விஷயமா இருக்கலாம், அல்லது குடும்ப விஷயம், எதுவாக இருந்தாலும் வேலை விஷயம்னு சொந்த தீர்மானத்தை எடுத்து கடைசியில் பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்கிறாங்க.
ஏன் நான் ஆண்டு இடத்துல கேட்கறதில்ல, ஆண்டவரே இது உங்களுடைய சித்தமாப்பா, உங்கள் மகிமைக்காக இந்த வேலை இருக்குமா? ஏன்னா என் சரீரம் எனக்கு சொந்தம் இல்லை, நீங்கள் எல்லையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி வாங்கிட்டீங்க. ஐ பிலாங் டு கிரைஸ்ட், நான் இயேசுவுக்கே சொந்தம். அதனால் நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? இந்த வேலை செய்வது மூலமா உங்கள் நாமம் மகிமைப்படுமா? இந்த ஊழியத்தை செய்ய மூலமா நான் உங்கள் நாமம் மகிமைப்படுமா? அல்லது உங்கள் நாமத்துக்கு மகிமை வரக்கூடிய காரியத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கும்போதும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் அந்த காரியத்தை வாய்க்க செய்கிறார். அவர் கைட் பண்ணுறார், பரிசுத்தாவின் மூலமாக கைட் பண்ணுறார். நீ அங்கே போ, அங்கே இதை செய், இப்படி பண்ணு, உன் வேலை விஷயத்தில் உனக்கு சக்ஸஸ் ஆகும், நீ இந்த ஊழியத்தில் இதை செய். அப்போது தேவன் இடத்தில் நாம் ஆலோசனை கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த சரீரத்துக்கு நான் சொந்தக்காரர் அல்ல, இயேசுவே என்னுடைய சரீரத்துக்கு சொந்தம். பாருங்களேன், 1 கொரிந்தியர் 6:13 வயிற்றுக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறும் ஏற்றும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய போனார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சரீரத்தை வெறும் சாப்பிட்றதுக்காக. நீங்கள் பல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா சாப்பாட்டுக்கு தாங்க அங்கே அதிகம் முக்கியம். எங்கே பாரு ஹோட்டல்ஸ் இருக்கும், எங்கே பாரு மால்ஸ் இருக்கும். இன்றைக்கி பாருங்கள் அவங்க நிலைமை வெளியவே வராத ஒரு சூழ்நிலைமை. அதிகமாக சாப்பாட்டுக்கு முக்கியம் கொடுக்குவாங்க. வயிற்றுக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறு. சரீரம் வெறும் வயிற்றுக்காக, போஜனத்துக்காக அல்ல. அது தேவனுடைய ராஜ்யம் போஜனத்துக்கால், அது பரிசுத்தாவினாலும் அது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சரீரமாக இருக்க வேண்டும். அப்புறம் பாருங்களேன், அவர் சொல்றார் 1 கொரிந்தியர் 6:13 சரீரமானது வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். ஸோ யோர் பாடி கர்த்தருக்கே உரியது, கர்த்தர் சரீரத்துக்குரியவர். ஸோ யோர் பாடி ஹேஸ் பிகம் காட்ஸ் பாடி. நீங்கள் ஆண்டவராக இயேசுவின் சரீரமாக உங்களை இணைச்சிட்டார். பாருங்களேன், 1 கொரிந்தியர் 6:17 அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். நீங்களும் ஆண்டவராக இயேசுவும் ஒரே ஆவி, நீங்களும் ஆண்டவராக இயேசுவும் ஒரே ஸ்பிரிட் ஆயிட்டீங்க, ஒரே சரீரம் ஆயிட்டீங்க. பாருங்கள், 1 கொரிந்தியர் 6:15, 1 கொரிந்தியர் 6:15 உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்போ உங்கள் சரீரம் என்ன ஆயிடுச்சிங்களா? ஏசப்பாவுடைய சரீரத்தில் ஒரு மெம்பராக பண்ணிட்டார். நீங்கள் அவருடைய சரீரம், யாருடைய சரீரம்? தேவனுடைய சரீரத்தில் உங்களை இணைச்சிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வேற இல்லை, ஆண்டவர் வேற இல்லை, நீங்களும் ஆண்டவர் ஒரே சரீரம். உங்களை தேவாலயமாக பண்ணிட்டார், தேவனே வந்து வாசம் பண்ணிட்டார். இப்போ உங்களுக்குள்ளே யார் வாசம் பண்ணுறதுன்னா, அதிசயம் செய்யக்கூடியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். சுகம் கொடுக்குற ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து உள்ளே ஏற்றுக்கொள்கிறது தான் ரட்சிப்பு. அப்போது அந்த ஏசப்பா உள்ளே வந்துட்டார்னா என்ன அர்த்தம்? அந்த சுகத்தை கொடுக்குறவரே உள்ளே வந்துட்டார், மகிமையை கொடுக்குறவரே உள்ளே வந்துட்டார், மகிமையின் தேவனே உங்களுக்குள்ளே வந்துட்டார். அவருடைய அக்கினி மயமான தேவன் உங்களுக்குள்ளே வந்துட்டார். அக்கினி நாவுடைய தேவனா நம்மளை மாற்றுகிறார். அக்கினியாக அவர் நம்ம மேலே இறங்கி வந்தார் பிரியமானல. அது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமை, அவருடைய சக்தி, அவருடைய பலன் கொடுக்குற தேவன் இப்போ உனக்குள்ளே வந்துட்டார். சக்தி கொடுக்குற தேவன் உனக்குள்ளே வந்துட்டார். சுகத்தை கொடுக்குற தேவன் உனக்குள்ளே வந்துட்டார். ஏசு பங்குகிறாருங்க, உங்களுக்குள்ளவே இருக்கிறார். அதுதான் உங்கள் சரீரமானது தேவனுடைய ஆலயமாக மாறிச்சு. பிரியமானலே, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேலே வந்துருச்சுன்னா, இப்போ ஏசப்பா உங்களுக்குள்ளே இருக்கிறவர் யார்? வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் படைத்த ஏசப்பா உங்களுக்குள்ளவே இருக்கிறார். ஸோ அவருடைய பவர் உங்கள் மூலியமாக ரிலீஸ் ஆகும், அவருடைய வல்லமை ரிலீஸ் பண்ணும். அப்போ உங்களுக்குள்ளே ஏசப்பா வந்துட்டப்போ சும்மா அவர் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் இயேசு ஒரு ஃபோட்டோ வாங்கி மாட்டி வச்சிட்றாங்க. அவர் அங்கே இருக்க விரும்பவில்லை, உங்கள் உள்ளத்தில் இருக்க விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்துட்டா உங்கள் சரீரமே தேவாலயம். உங்கள் சரீரம் உங்களுக்கு சொந்தம் இல்லை, ஏசப்பாவுடைய சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்தில் ஒரு அவயமாக நம்மளை மாற்றிட்டார். அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய நீதியை, அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வந்துச்சு. அதை ரிலீஸ் ஆகும்படியாக நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, என் மூலியமாக உங்கள் நாமம் மகிமை பண்ணணும், என் மூலியமாக உங்கள் நீதி, என் மூலியமாக உங்கள் வல்லமை, என் மூலியமாக உங்கள் பரிசுத்தம், என் மூலியமாக உங்கள் அக்கினி, என் மூலியமாக உங்கள் வல்லமை, என் மூலியமாக அந்த உங்களுடைய எல்லா பரிபூர்ணம் எனக்குள்ளவே வாசமாக இருக்குது. கொலோசியரில் நம்ம வாசிக்கிறோம், ஆல் ஃபுல்னஸ் டுவெல்ஸ் இன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா பரிபூர்ணம் இருக்குது. இப்போ அவரே உள்ளே வந்துட்டார். அப்போ அவருடைய பரிபூர்ணம் உங்களுக்குள்ளே ரிலீஸ் ஆகணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், பரலோகத்தின் ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்குள்ளவே இருக்கிறது. ஏன்னா மண் பாண்டத்தில் நாம் பொக்கிஷமாக இயேசுவை பெற்றிருக்கோம். உண்மையாகவே நாம் பாக்கியவான்கள். கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை அவருடைய வல்லமை உங்கள் மூலியமாக வெளிப்பட, அவருடைய மகிமை உங்கள் மூலியமாக வெளிப்பட, கர்த்தர் ஜீவனை கொடுக்கிற தேவனே உங்களுக்குள்ளே வந்து உங்களை ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, வானத்துக்கு பூமிக்கு சர்வ அதிகாரம் படைத்தவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சியை பார்த்துற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே நீர் ஆஸ்வதித்தள்ளும்.
உங்கள் பிள்ளைகள் மேலே உங்களுடைய மகிமையான கரம் அவங்க மேலே வைத்து அவங்களுக்குள்ளேருந்து ஏசப்பா வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்க சரீரம் அவர்களுக்கு சொந்தம் அல்ல. நீங்கள் எங்கள் சரீரத்தை சிலுவையில் ரத்தத்தை சிந்தி எங்களை வாங்கிட்டீங்களே ஆண்டவரே. we belong to you Lord. bless this word. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதி இந்த வசனத்தை விதைக்கும் போது அது 100 மரமாக பலன் தரும்படியாக இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.